ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RCH ஐடி எப்படி வாங்கினோம், அது மட்டும் இல்லாமல் பிரியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தடுப்பூசி போட்டது எப்படி, அதெல்லாம் பற்றி நான் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் இந்த வார்த்தையை நான் சொல்கிறது இல்லைங்க. இவர் இன்ட்ரோ கொடுத்துறாரா, நம்ம எங்கே பேசுகிறதுன்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாம், நான் தான் அதிகமாக பேசுகிறேன். அவர் பேசுறது நம்ம என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட நான் தான் அதிகமாக பேச போகிறேன். அவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நிற்க போகிறார் கூட. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் உள்ளே போய் அதெல்லாம் பண்ணுறோம் செய்கிறேன். அதனால் வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணோம், நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா 12 வாரத்துக்குள்ளவே வந்து ரொம்ப முக்கியம் இது. 12 வாரத்துக்குள்ளவே வந்து RCH ஐடி வந்து நம்ம வாங்கிடணும். அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் தான் வாங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 10th வீக் தான் போனேன். 10th வீக் போயிட்டு ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டார் இவர். இங்கே எங்கே ஆரம்ப சுகாதார நிலைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறதுக்கு போனாங்க. அங்கேயே போயிட்டு அவங்க நர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நம்ம யூடியூப்லேயே நிறைய பேர் போட்டிருந்தாங்க, பார்த்தோம். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க, ரொம்ப அலக்கடிக்கிறாங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க யூடியூப்பில். அப்போ வந்து நம்ம நேர்லேயே இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவர் போய் முதல்ல கேட்டுட்டு வந்துட்டார். ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், அது வேணும் இது வேணுங்கிறாங்க, ஒரு 10 வாட்டியாவது அலைஞ்சிருப்போம் அப்படின்னாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி டைமில் போய் இவ்வளோ இப்படி அலைய விடணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. எங்களுக்கு வந்து சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் கார்டா, என்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இவரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, ஐயோ மறந்துட்டேனே, ஏதோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்படி மறந்துட்டேனே. இன்னொன்று ஏதாவது ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோ ஒரு எல்லாமே 3 காப்பி நான் கொடுத்தேன். அங்கே ஃபஸ்ட்டு வந்து 2 காப்பி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு RCH ஐடி வந்ததுக்கப்புறம் இன்னொரு காப்பி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பேங்க் புக்கு கேட்டாங்க. கரெக்டு. இன்னொன்று பாஸ்புக்கு அந்த அமௌண்ட்டு, அந்த முத்துலட்சுமி அந்த திட்டத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த 18,000 அது நமக்கு கிடையாது. அது வரல. வாங்க சம்பளத்துக்கு இது வேற கிடையாது பாருங்க. சரி, ஓகே. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லாத ரூல்ஸ் போட்டிருக்காங்களாமா. இல்லை, அதனால வந்து எங்களுக்கு அமௌண்ட் இல்லை, கிட்டையாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இல்லை கேட்டோம் நாங்கள். அவங்க நர்ஸ் வந்து சொன்னாங்க அந்த அமௌண்ட்லேயே தான் அந்த கிட்டுக்கான அமௌண்ட்டை ஒதுக்கி அவங்க கிட்டா கொடுக்குறாங்கம்மா அப்படின்னாங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இது வந்து யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி அந்த அமௌண்ட்டில் வந்து கிட்டையும் ஒதுக்கி இருக்கிறது? எனக்கு ரொம்ப அமௌண்ட் தனின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த நர்ஸ் வந்து ரொம்ப நல்ல நர்ஸாக இருக்காங்க அந்த மேம். ஆமாம், அவங்க வந்து கேட்டு பார்க்குறவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் எலிஜிபிள் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நாங்கள் எடுத்துக்கல, அவங்க மென்ஷன் பண்ணது அதுதான், நாங்கள் எதுவும் எடுத்துக்கல. நிஜமாவே வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நம்ம கன்வே பண்ணணும்ல. அப்போ நம்ம போய் தப்பாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அவங்க அழுத்தி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதில் பைசாவும் இல்லை, கிட்டும் இல்லை. நானும் அந்த கிட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து கிட்டெல்லாம் வாங்குவோம். நெய், பேரிச்சம்பழம், அந்த புரோட்டீன் பவுடரு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, டவலு, ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அது சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஐடியெல்லாம் கொடுத்தோம். 3 காப்பி, எல்லாமே 3 காப்பி கொடுத்தேன் நான். அமௌண்ட் வரலனாலும் அவங்க சிஸ்டமில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னாங்க பாஸ்புக்கு. அதனால் பாஸ்புக் ஃபோட்டோ வந்து அதையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். இதுதான் கேட்டாங்க ப்ரூஃப், வேறு எதுவுமே கேட்கல எங்களை. அதே மாதிரி அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அலக்கடிக்கல. ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த 10th வீக்லேயே நான் போயிட்டு அதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு மந்த் செக்கப், ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணுறது அவங்க ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்களாமா. மாதம் நம்ம வந்து கவர்மெண்ட்லேயும் போய் வந்து செக்கப் பண்ணிக்கணுமா. அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியுமா, வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அப்போ தான் அது வந்து அந்த ஐடி வந்து நமக்கு கரெக்டில் இருக்கும். இல்லைனா அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுல கொஞ்சம் ஒருவேளை பேபி இல்லையோ அவங்க நினச்சிக்குவாங்க போல இருக்குது என்ட்ரி பண்ணாதனால. அதனால் மந்த்லி ஒரு முறையாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற டேட்க்கு அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் போனோம், இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் அது ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த நாள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. RCH ஐடி கொடுப்பாங்க நம்பர் நமக்கு, அந்த நம்பர் வந்து அடுத்த நாள் வாங்கிக்கோன்னாங்க. அதே மாதிரி தடுப்பூசி போடுறதுக்கு என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் இல்லை சாரி
அதுக்கப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. ஆமாம் இல்லை அடுத்த நாளே வர சொல்ல, கொஞ்சம் ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து ஊசி போடுறதுக்கு வர சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க நானே மறந்துட்டேன். இந்த சத்து மாவு கொடுப்பாங்க, அப்புறமா வந்து அங்கேயும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. RCHID வந்து நீங்கள் அங்கே வந்து புக் வாங்கிக்கோங்க, அது இந்த புக்கு தாங்க, இந்த புக்கு வந்து வாங்கிக்கோங்க, நான் மறைச்சிக்கிறேன், என் ஃபோன் நம்பரில் இருக்குது, இந்த புக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கங்களா. இந்த புக்கு தான் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுமா கடைசி வரையும். அதாவது நீங்கள் இன்னொரு பேபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த புக்கு வந்து கேட்பாங்களாம். இதே ஐடி தான் நம்ம அப்பயும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க, RCHID. அதனால் டேமேஜ் ஆகாமல் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இந்த புக் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. போய் வாங்கிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி, நாங்கள் வந்து பால்வாடின்னு சொல்லுவோம், நீங்கள் அங்கன்வாடி பேபி ஸ்கூல் அப்படின்னு நடிப்பார். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஓ பேபி ஸ்கூல்னு சொல்லுவீங்க, நான்லாம் பால்வாடி தாங்க எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் தான் எனக்கு இந்த அங்கன்வாடிங்கிற பேரே எனக்கு தெரியும். அப்புறம் எங்கள் பால்வாடின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் பால்வாடியில் போயிட்டு வந்து வாங்கிக்க சொன்னாங்க. போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு, இந்த புக்கு வாங்கிட்டு, அங்கேயே வந்து இன்னொரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்க, பால்வாடியில் கேட்டாங்க. அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களே இந்த சத்து மாவு கொடுக்கறதுக்கு, அது வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் வந்து அவங்ககிட்டே கேட்டேன், சத்து மாவு காட்டு அங்கே இருக்குது, எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியல, இது எப்படி சாப்பிட்ணும் மேம் அப்படின்னு கேட்டேன்னா, கன்சீவாக இருக்கிறீங்கன்னா கஞ்சியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது, இதிலே இனிப்பெல்லாம் இருக்கும், கொஞ்சம் மட்டும் நீங்கள் வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அப்படி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, சக்கரை போடாமல் வெல்லம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கலாம் கஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கஞ்சி எல்லாம் பிடிக்காது. அதனால் நான் அடுத்த ஆப்ஷனை கேட்டேன் அவங்ககிட்ட, கஞ்சி இல்லைன்னா வேறு எப்படி சாப்பிட்லாம் மேம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே கொழுக்கட்டையே சாப்பிட்லாம், புட்டு சாப்பிட்லாம், அப்புறம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி சாப்பிட்லாம், ஆனால் கஞ்சியை குடிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னாங்க. நம்ம தான் கேட்க மாட்டோமே. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி தருவார். நான் வந்து ஒரு நாள் கூட பிடிச்சதில்லை. என்கிட்ட கேட்பாரு, நல்லா ஏமாத்துறப்பா என்ன அப்படின்னு. நான் தான் வந்து சளிச்சு வந்து யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து சளிச்சு யூஸ் பண்ணுவாங்க. கோதுமை அப்படியே முழுசாக இருக்குது, அப்புறம் குச்சியாக ஒரு சில இதெல்லாம் கிடக்கும், அதனால சளிச்சு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கு. டெய்லி எவ்வளோ எடுத்துக்கணும் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 150 கிராம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படி வந்து கம்மியாக சொன்னாங்க, நாங்கள் அப்படி கணக்கு பண்ணோம். அப்படி கணக்கு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாக்கெட் மாதம் வந்து கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு 6 பாக்கெட் தான் வந்து மாதம் கொடுக்குறாங்க. இது வந்து தெரிஞ்சவங்க யாராவது கரெக்டாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மாதத்துக்கு வந்து எத்தனை பாக்கெட் அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 6 தானா அப்படின்னாலும் ஓகே, இல்லைனாலும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சாப்பிட்றோம் நாங்கள். உருண்டை பிடிப்பாரு, ஒரு 3 உருண்டை பிடிப்பாரு, ஒரு உருண்டை சாப்பிட்டு 2 உருண்டை ஒரு தள்ளிட வேண்டியது தான். நம்ம நானும் சாப்பிடுவேன். ஆமாம், என்னை சமாளிக்கவே இவருக்கு தெம்பு வேணும்ல. இல்லை அப்புறம் துணி துவைக்கிறது, இந்த பாத்திரங்கள் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வேலைலாம் நம்ம தான் செய்யணும், நம்மளும் கொஞ்சம் திடமாக இருக்கணும்ல. இன்னும் சமைக்க மட்டும்தான் வரல இவர் இது வரைக்கும். அதையும் நான் விடலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பயபிள்ளைக்கு டைம் இல்லை, இல்லைனா விட்டுருவேன். ஆமாம், ரொம்ப நொந்துட்டாரு பாவம். சரி, இதுவே செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால பரவாயில்ல விட்டுடலாம். அப்புறம் உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு சில டைம் வந்து கொழுக்கட்டையாக வந்து செஞ்சு சாப்பிடுவோம். கொழுக்கட்டை சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. நாங்களே வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையில வந்து பொட்டுக்கடலை, அதான் எனக்கு பிடிக்கல. ஆனால் இவருக்கு பிடிக்குமா, அதனால பொட்டுக்கடலை போட்டுக்கிறாரு. பொட்டுக்கடலை கொஞ்சம் வறுத்து சேர்த்தா நல்லா இருக்கும், நமத்து ஒரு மாதிரி நமத்து போகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால வறுத்து சேர்த்து பாருங்க, நல்லா இருக்கும். வறுத்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் செட் ஆகலாம், நாங்கள் தேங்காய் போடல. இப்போ எங்கள் அண்ணி வந்தப்போ தேங்காய் போட்டு செஞ்சாங்க, அப்போ ஓகே, கொஞ்சம் நல்லா கூட. நம்ம வந்து ஒரு நாள் வீடியோ போடலாம், நாங்கள் போடலாம். உருண்டை பிடிக்கிறது, அப்புறம் கொழுக்கட்டை சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போது ஒரே வாமிட்டாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், அதனால் தேங்காய்லாம் நான் சேர்த்துக்கல, நெஞ்சிலே இருக்குன்றதுனால அப்படியே கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய சொல்கிறாங்க புட்டு எல்லாம் செய்யலாங்கிறாங்க, ஆனால் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. வேணா ஒவ்வொன்றும் நம்ம ட்ரை பண்ணி போட்டுருவோமே. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சத்து மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் தடுப்பூசிக்கு வந்து மந்த் கேட்டாங்க அவங்க, கம்மியாக தான் ஆனதுனால சரி வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போட்டுக்கலான்னு அவங்க ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டுக்கு வர சொல்லி அப்போ போனோம். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 அப்போ வந்து வர சொல்லியிருந்தாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு ஊசி வந்து போட்டு வந்தேன். காலையிலே போயிட்டு சரியான வலி, தேய்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஊசி போட்டோன்னே எங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான், அழுத்தி மட்டும் விட்டால் போதும், சுத்தமாக தேய்க்கவே கூடாது அப்படின்னாங்க. ஃபீவர் வந்ததுன்னா பேராசிட்டமால் கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர போட்டுக்கோங்கன்னு சொல்லவே இல்லை.
எந்த அளவுக்கு மேக்ஸிமம் போடுறத தவிர்க்கிறீங்களோ அது நல்லது, தவிர்க்கிறீங்களோ அது நல்லது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ரொம்ப முடியலாம் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சும்மா சும்மா எந்த டேப்லெட்ஸும் எடுக்காதீங்க இந்த டைம்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிஜமாவே நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்த நர்ஸ் வந்து நல்லாவே வந்து கேர் பண்ணி பேசுகிறாங்க. எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது முடியலனாலும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. சேலம்னு சொன்னதுனால அப்போது முடியலன்னா இங்கே டக்குன்னு எங்களை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் இங்கே வந்துருங்க அப்படின்னு நல்லாவே கேர் பண்ணி சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க நர்ஸை வந்து. அப்புறம் அந்த இடத்துக்கு போகும் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான், ஆரம்ப சுகாதார நிலையத்திலையுமே இல்லைங்க, அங்கேயுமே எல்லாருமே வந்து நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வந்து பேசுகிறாங்க. எரிஞ்செறிஞ்சு விழாமல் நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா. ஆனால் போனதில்லை நான்லாம், அதனால் எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு அப்படி தான் நடக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருக்கிட்டையுமே அவங்க நம்மக்கிட்டன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஊசி போட்டோம். ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து டிடி போட்டதுக்கப்புறமா 4 வாரம் கழித்து செகண்ட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே நான் வந்து போட்டுட்டேன் செகண்ட் டோஸும். ஃபஸ்ட்டு ஊசி போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கு வந்து என்னோடய குருவே வந்து என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லி ஆகணும். அவள் தான் எனக்கு இன்ச்சாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், சொல்லுவாள். இப்படி இருக்கும், பயந்துக்காத, இதுதான் நடக்கும், நீ வந்து இது வந்து பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாள். திவ்யாவை அவள் சொல்லி தான் வந்து கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து அண்ணாவை வந்து வேலை செய்ய விட்டுரு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னா, அண்ணாவே தான் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு கை மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் தான் போட்டாங்க. தூக்க முடியல, ரொம்ப இதுவாக இருந்துச்சு, கொஞ்சம் வீக்கமாக இருந்தது ஊசி. அப்புறம் ஐஸ் கட்டி ஒத்தோட மட்டும் கொடுக்க சொன்னாங்க. போட்ட அன்னைக்கு சொல்லலை, அடுத்த நாள் தான் கொடுக்க சொன்னாங்க. அப்படி கொடுத்தோம். நான் வேறு இந்த பக்கம் லெஃப்ட் சைடே படுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது படுத்தா இங்கே என்னமோ குத்துற மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், என் முடிதான் வந்து பேண்ட் ஏதோ குத்துது அப்படின்னு சொல்லிட்டு பேண்டை தூக்கி பார்த்தா பேண்ட் எங்கேயோ இருக்கும். ஊசி போட்ட இடம் வீங்கிடுச்சுரா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 4 வாரம் கழித்து இப்போ செகண்ட் டோஸுமே நாங்கள் போட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க 3 ஊசி போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ 2 தானாம்மா, அது எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்ககிட்டே கேட்டேன், அவங்க ஊசி போடும் போதே அவ்வளோமா தடுப்பூசி முடிஞ்சது, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே டாக்டருமே அங்கேயுமே கேட்டால் தானே, அங்கேயே போட்டுக்கலாமான்னு கேட்டால் தானே. ப்ரைவேட்டில் பார்க்குறோம் இல்லையா, அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு டவுட்டு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டேன், நாங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இங்கேயும் போட்டுக்கலாம் அங்கேயும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான் அப்படின்னாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால நாங்கள் வந்து இங்கேயே போட்டுக்கிட்டோம். நாங்கள் தடுப்பூசி அவ்வளோ தடுப்பூசி முடிஞ்சிருச்சுங்க, போட்டாச்சு. செகண்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சிக்கல. ஃபஸ்ட்டு இருந்ததை விட செகண்டுக்கு கை வலி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, வீக்கெல்லாம் எதுவும் வரல. அதில் நல்லா இதுவாகிடுச்சு. இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அங்கே பால்வாடி ஸ்கூல் போனப்போ வந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போனப்போ தான், அது ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட போகும்போது தான் கேட்டோடனே மனசுக்கே ரொம்ப இதுவாகிடுச்சு. நான்லாம் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டேன், அப்போ அவங்க நல்ல ஹெல்த்தியாக குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு. 16 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கான். 14 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஊசி போடுறதுக்கு உட்காந்துருந்த சேரில் அவங்க வந்தாங்க, வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நர்ஸ் கிட்ட. அவங்ககிட்ட அப்போ வந்து சொன்னாங்க, அவங்க வேறு ஊர் போல் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட்லேயும் பார்க்க வரணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் இதுவெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, டீட்டெயில்ஸ்லாம். அங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்க, என்ன ஏது அப்படிலாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு அலைய முடியாது, நயினார்பாளையம் தான் அவங்க, போயிட்டு அலைய முடியாது அப்படின்னு. ஏன்னா 16 வருஷம் கழிச்சு குழந்தை கிடச்சிருக்கணும் போது அது எவ்வளோ நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தானே. அதனால் வந்து இங்கேயே வந்து பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேஷ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நர்ஸுமே. அப்புறம் அவங்களே சொன்னாங்க 16 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு, அலைய முடியாதுன்னு சொன்னோடனே அவங்களுக்குமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஆமாம்மா, நான் நம்பர் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிவிடுங்கன்னு அவங்க நம்பர்லாம் வாங்கி கொடுத்தாங்க நர்ஸு. அந்த ஊர் நர்ஸ் கிட்டலாம் ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே. இல்லை, அந்த இடத்துல நான் வந்து யோசித்தேன், என்னடா நம்ம வந்து ஒரு 2 வருஷம் அதுவுமே அவங்களுக்கு எப்படி ஆச்சாமா அது சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க, கள்ளக்குறிச்சியெல்லாம் பார்த்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு எதுவும் இதுவாகலன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்குறாங்க. விட்டுட்டு இப்போ அதுவே குழந்தை நின்று இருக்கு. பாருங்களேன், அது இத்தனை வருஷம் கழிச்சு. அதான் ஆச்சு. ஏன்னா இவங்க கேட்டதுனால அவங்க பதில் சொன்னாங்க. நர்ஸ் அவங்க கேட்டதுனால ட்ரீட்மெண்ட் போனீங்களா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஐவிஎஃப் அந்த மாதிரி கேட்டாங்க. இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டேன். அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, நம்ம அவங்களோட மனநிலையை பற்றி சொல்ல முடியாது இல்லையா, கஷ்டம் இல்லை. அவங்களோட சுச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கவே முடியல. அதே தான் எப்படிலாம் இருந்திருப்பாங்க. எனக்கெல்லாம் அப்படியே செலுத்துக்குச்சு அவங்க சொல்லும் போது. இப்போ நம்ம 2-3 வருஷத்துக்கு, இப்போ 3 வருஷத்துக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அப்பயே மனசுக்குள்ளேயே அப்பா அவங்களாம் நல்லபடியாக குழந்தைய பற்றி எடுக்கணும்ப்பா அப்படின்னு இருந்துச்சு. நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.
அப்புறம் வேற என்ன நீங்களும் அவங்களுக்காக கமெண்ட்ல வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கோங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம். அவ்வளோதான். அங்கே பால்வாடி ஸ்கூலுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குட்டீஸே அந்த நேரத்தில் இருந்தாங்களா, அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு. அட்டகாசம். அவங்களோட அம்மாவும் கூடவே உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, ஒரு சிலர் அழுகுறாங்கல்ல, அதனால கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துருக்காங்க. எங்க வரும்போதே கால் ஆட்டிக்கிட்டே அழுதுட்டே வராங்களே விடுறதுக்கு, விடாதீங்க விடாதீங்கன்னு. ஆனால் எல்லாமே அழகாக கேட்குறாங்க குட்டீஸு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணுன்னா லைனாக போகிறாங்க கை கழுவுறதுக்கு. ஒன்றா வந்து உட்காடுறாங்க செய்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம். தடுப்பூசி விஷயம் முடிஞ்சிச்சுங்க. அதான் RCHID அதே தான். நம்ம ஆன்லைன்லேயுமே பார்த்துக்கலாம். நமக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டது எல்லாமே கூட பிக்மி ஆப்பில் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் பண்ணுறாங்களாம். நாங்களுமே பார்த்தோம். ஒரு சில இன்ஜெக்ஷன் போட்டது இருந்தது, அதெல்லாம் இருந்துச்சு. கிட்டுமே கூட அதிலே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்குமாமா. கிட்டு வாங்கிட்டீங்கன்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் இவங்க கிட்ட வந்து கேளுங்க, கேட்டு சன் போட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செக் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். விஷயம்லாம் நிறையா தான் இருக்குது. கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.